Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் பண்ணலான்னா நாங்கள் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோமோ அதை காட்டுறேன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன பசங்க இருந்தால் அவளுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணலாம். சிலது ஆனியன்ஸு வெங்காயம் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணால் சின்ன பசங்களுக்கும் நல்லாயிருக்கும். பெரியவாளும் இந்த மாதிரி பிளாண்டாகவும் சாப்பிடலாம். சன்னா சுண்டல் ஒன்று பார்த்தோம். இன்னொன்று இந்த மாதிரி நேந்திரப்பழம் இன்னும் பழுக்கணும் ஆக்சுவலி. பட் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டியில் கட் பண்ணி விட்டு இந்த இட்லி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் குழக்கட்டை அதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணலாம். ஸோ இப்போ காட்டுறேன்னா ஸோ இந்த இடியாப்பம் மாவை 1:2 தண்ணியை வச்சு கிண்டி இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பச்சை மிளகா வத்தல் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டி போட்டால் அது ஒரு ஸ்நாக் ஆகும். இந்த மாதிரி நேந்திரப்பழத்தை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நேந்திரப்பழத்துக்கு வெல்லம் எப்போவுமே நான் பாகு பண்ணி வச்சுப்பேன். ஏலகிரியில் ரொம்ப நல்லா இருக்கும் வெல்லம். ஆனால் கொஞ்சம் குச்சி குப்பை எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பாயில் பண்ணி நல்லா டபுள் ஃபில்டர் பண்ணி இது மாதிரி பாகு பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டு இந்த நேந்திரப்பழத்தை தோல் எடுத்து போட்டுவிட்டு இதில் பரட்டினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஸ்டீம்டு ரெண்டுமே. இந்த ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப டீப் ஃப்ரைட் சாப்பிட்டாக்கி அது லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் வரதுனால கொஞ்சம் ஸ்டீம்டு ஐட்டமாக சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும், டின்னருக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவி ஆகிடாது. அது ஒரு இன்பிட்வீன் மீல். ஸோ பிட்வீன் லஞ்ச் அண்ட் டின்னர். அதனால் ஸ்டீம்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் ஆறினோம்னா இது எப்படி பரட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது ஆறியாச்சு. இப்போ ஒரு 4 பீஸாக கட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வெல்லம் அண்ட் நெய் இருக்கிறதுல இதை போட்டு பரட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு வெடித்ததும் இந்த மிளகா வத்தல், மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த உருண்டையும் போட்டால் இதுவும் கொஞ்சம் நல்லா பரட்டி வந்ததுன்னா ஒரு நல்ல ஸ்நாக் ரெடி. இப்போ தட்டில் வச்சுவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதில் நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண இட்லி பொடி. ஸோ அதை போட்டு பரட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் வெங்காயம் கொஞ்சம் கேரட் துருவி போட்டு எல்லாமும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை, உப்பு அண்ட் இட்லி பொடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது கேரமலைஸ். பட் வெல்லம் அண்ட் நெய் போட்டு பரட்டி எடுத்தால் ஒரு 2 மினிட்ஸ் முன்னால் எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் கேரமலைசேஷன் ஜாஸ்தியானதுனால கொஞ்சம் ஓவர் டன்னாக இருக்குது. பட் இது முன்னாலே எடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். தினம் நம்ம கட் பண்ணுற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதோட தோல், பீல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்படி கலெக்ட் பண்ணுவேன். கலெக்ட் பண்ணிவிட்டு மரத்துக்கு போடுவோம். செடிக்கு போட்டால் அது அவ்வளோ சரியாகிறது இல்லை. பிகாஸ் செடி அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஃபங்கஸ் எல்லாம் வரத்துக்கு சான்ஸ் உண்டு. இதை மண்ணோட கலந்து பெரிய மரத்துக்கு போட்டால் மரத்தில் நல்ல சத்து கிடைக்கும். ஸோ இது பயோடிகிரேடபிள், அதாவது பூமிக்கு நல்லதாக ஒரு உணவு கொடுக்குற மாதிரி ஒரு சத்து கம்போஸ்டிங். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், விவசாயிகள் போடுறது, அதுலேருந்து வர ஸ்கிராப்ஸு, நம்ம டொமெஸ்டிக் யூஸில் போடுற ஸ்கிராப்ஸு, இதெல்லாம் என்வாயரன்மெண்ட்டுக்கு நல்லது, சாயிலுக்கு நல்லது அண்ட் டீகம்போஸ் ஆனாலும் டாக்ஸிக் வேஸ்ட் எமிட் ஆகாது.
ஸோ இந்த பீல்ஸ், வெஜிடபிள் பீல்ஸ் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ் நான் காட்டினது, ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அதாவது அவள் வந்து இந்த த்ரெஷிங், இந்த சலிக்கிறது, அறுவடை எல்லாம் பண்ண அப்புறம் ஃபால் அவுட் எல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் காய வச்சு மாட்டு தீவனம், அப்புறம் வந்து ஆட்டுக்கு, கோழிக்கு எல்லாம் போடுவாள். அதெல்லாம் அப்படியே கரெக்டாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து பூமிக்கு நல்லது. பட் எது நல்லது இல்லை, நம்ம வீட்டிலேருந்தும் அக்ரிகல்ச்சர்லேருந்தும் எது நன்னா இல்லாதது பூமிக்கு லேண்ட்ஃபில்ல போய் எண்டாருதுன்னா, நம்ம வந்து சில பேக்கேஜ் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளைக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் ஆகிடும், இல்லைன்னா டைம் பார் ஆகிடும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டுடுவோம். இல்லைன்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், இதோட பேக்கேஜிங் எல்லாம் ரொம்ப ஹெவி பேக்கேஜிங். அலுமினியம் ஃபாயிலில் போட்டு அதை தெர்மோகோல்குள்ளே போட்டு அண்ட் அதை வந்து இன்னொரு ரேப்பரால் ரேப் பண்ணி, ஏன்னா நமக்கு சுட சுட ஃப்ரெஷ்ஷாக வரணும்னுட்டு அவள் இவ்வளோ பேக்கேஜிங் பண்ணுவாள். அந்த பேக்கேஜிங் எல்லாமே நான் பயோடிகிரேடபிள். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உள்ள கண்டென்ட்ஸ் நல்லா சுட சுட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளும் சாப்பிடுவோம். அந்த பேக்கேஜ் எல்லாம் நல்ல பேக்கில் போட்டு மூட்டை கட்டி வெளியில் போடுவோம். பட் அதெல்லாம் வந்து மக்காத்த குப்பை. ஸோ அதெல்லாம் வந்து லேண்ட்ஃபில்க்கு தான் போகும். இந்த மாதிரி நம்ம டொமெஸ்டிக் ஏரியாலேருந்து நிறைய இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோட பேக்கேஜிங் எல்லாம் வெளியில் போகும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இதில் என்ன ஆகும்னா, ஒரு டைம் அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேயே நாங்கள் பார்த்துருக்கோம், எக்கச்சக்கமாக மழை பெஞ்சு இந்த மாதிரி சைக்ளோன் புயல் எல்லாம் வந்தால் அவளே எதிர்பார்க்காதிக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹெவி ரெயின் வந்து க்ராப்ஸை டோட்டலாக அழிச்சுட்டா லார்ஜ் ஏக்கர்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்து வீணாக போயிடும். அந்த வீணாக போகிற க்ராப்ஸை வந்து அவள் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த க்ராப்பை வந்து பிளான்ட் பண்ணணும், விதைக்கணும்னா அவள் என்ன பண்ணுவாள், இதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த ஹோல் ஏரியா ஆஃப் க்ராப்ஸை வந்து எங்கேயாவது போடுவாள், இல்லைன்னா பேர்ன் பண்ணுவாள் கொஞ்சம் வெயில் வந்தோடனே. இது நாங்களே இங்கே பார்த்துருக்கோம். பட் அது வந்து அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை. பட் அதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து லேண்ட்ஃபில்லுக்கு போச்சுன்னா அதுவும் வந்து ஒரு வேஸ்டட் க்ராப்ஸ். ஸோ அது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் சாயில். அண்ட் நம்ம இதை எப்படி தவிர்க்கலாம்னா, நம்ம டொமெஸ்டிக் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் யூஸில் கொஞ்சம் பார்த்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணினோன்னா, நிறைய இந்த ஷாப்பிங் பண்ணத எக்கச்சக்கமாக சீரியல்ஸ், எக்கச்சக்கமாக ஃபுட் வெரைட்டிஸ் வாங்கி வைக்கிறது அவசியமே இல்லை. முக்கால்வாசி டைமு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வெரைட்டி கொடுக்கலாம். நமக்கு கத்தால டைம் இல்லை, இந்த இட்லி தோசை எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது. ஸோ டைம் இல்லைங்கிற இதில் தான் அவள் வந்து வாங்குறா. ஸோ அந்த மாதிரி வாங்கிறத ஒரு 12 வெரைட்டி சீரியல்ஸ் வாங்கி வச்சா தின்ஸாக குழந்தைகள் சாப்பிட்லாம், ஹாப்பியாக போகும்னு நினச்சிக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு அவள் சாப்பிட்டுட்டு 4 நாளைக்கு எது பிடிச்சதோ அதையே தான் சாப்பிடுவா அவள். பாக்கியெல்லாம் வந்து அந்த சீரியல்ஸ் யூஸ் ஆகாதிக்கு டைம் பாராய் தூக்கி தான் போடணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு பையிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து மைண்ட்ஃபுல்லாக ஜுடிஷியஸாக வாங்கினோன்னா நம்ம சர்ப்ளஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த சர்ப்ளஸ் தான் எப்பவுமே வேஸ்ட்டாக போகிறது. எது வேணுமோ, எது அவசியமோ நல்ல குவாலிட்டி வாங்கி வச்சுருந்தா அது மினிமலிசம் கேட்டகரியில் வந்துவிடும். அதுக்கு மேலே சர்ப்ளஸாக போகிறது தான் ஜாஸ்தியாகும். அது தவிர ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், யோகர்ட், அப்புறம் ஸ்வீட் அண்ட் யோகர்ட், இதெல்லாம் வந்து சின்ன அந்த இதில் வரும், சாஷேஸில் இதெல்லாம், அதெல்லாம் மக்காத்த சமாச்சாரம். அதெல்லாம் வந்து திருப்பி லேண்ட்ஃபில்க்கு தான் போகும். நம்மளே தயிர் துவைச்சோன்னா அது என்ன 2 minutes ஆக போகுது தயிர் துவைக்கிறதுக்கு. பட் அதை வந்து பண்ணத்துக்கும் டைம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து பயோடிகிரேடபிள் இதில் கேப்சியூல்லையோ இல்லைன்னா கண்டெய்னர்லையோ இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கிறது நல்லது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அளவாக கரெக்டாக என்ன வேணுமோ அதை வாங்கி வச்சுருந்தா, இப்போ ஷாப்பிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எல்லா வீட்டுக்கும் வருது, நம்ம கிட்ட எல்லாமும் இருக்குது, ஆன்லைன்லேயும் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு சர்ப்ளஸ் ஆகி அது வேஸ்ட் பண்ணதில் அர்த்தமே இல்லை. ஸோ இதுதான் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இதில் எப்படி கட்டுப்பாடாக இருக்கலாங்கிறது பார்த்தோம். நம்ம வீடுகளில் இன்னொரு ஏரியாவில் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகுது என்னன்னா அட்டையர் அண்ட் க்ளோதிங். ஸோ நிறைய இப்போ வந்து நம்ம அட்டையர் அண்ட் க்ளோதிங் வந்து 60% விஸ்கோஸ், ரயான், பாலியஸ்டர் அந்த மாதிரி தான். ஸோ நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ்ங்கிறது வந்து இப்போ கம்மியாகிட்டே வருது. பிகாஸ் அது மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நிறைய பேருக்கு மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, டெக்ஸ்டைல் கம்பெனிஸே
ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ 60% வந்து பாலியஸ்டர் விஸ்கோஸ் ரேயான் தான். அதில் 20% தான் ரீயூஸ் பண்ண முடியும். அண்ட் எத்தனை பார்த்தா 92 மில்லியன் டன்ஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு லேண்ட்ஃபில்க்கு தான் போகிறது. ஏன்னா நிறைய பண்ணி வேஸ்ட் ஆகி ரீயூஸ் பண்ண முடியாதுக்கு, ரீசைக்கிள் பண்ண முடியாதுக்கு அக்யூமுலேட் ஆகி போகிறது வந்து லேண்ட்ஃபில்க்கு போகிறது வந்து 92 மில்லியன் டன்ஸ். இதெல்லாம் மக்காத்த குப்பை. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா மவுண்டன் மாதிரி சேர்ந்துட்டே வரும். அதோட மேலேருந்து வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் கேஸ் எமிட் ஆகிட்டே இருக்கும். கீழே வந்து பேஸ் ஆஃப் த லேண்ட்ஃபில் வந்து என்ன ஆகும்னா லீச்சிங் இருக்கும். அதாவது கசிஞ்சுட்டே வரும். அது வந்து ஏரும் இல்லை, அதுக்கு ஆக்சிஜனும் இல்லை, அது ஒரு மாதிரி லிக்விட் லீச்சிங் ஆகிட்டே வந்து சாயிலை டெப்ளீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த லேண்ட்ஃபில்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். பட் அதில் யார் ஜாஸ்தி போடுறான்னா டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் அண்ட் மாஸ் கன்சியூமர்ஸ் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அடுத்தது என்னன்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து என்வாயர்மெண்டல் நெகட்டிவ் இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த கேப்சியூல்ஸ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிளாக பண்ண முடியாதவா. எவ்ரி திங் ஹேஸ் டு பி சேஃப் கார்டட். அண்ட் நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுல நிறைய ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் பண்ணுறா. பட் இட்ஸ் அ த்ரைவிங் இண்டஸ்ட்ரி அண்ட் நம்ம வந்து மெனி பீப்புள் ஆர் டிபெண்ட் ஆன் தட். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது அவசியமாக வேணும். அந்த இண்டஸ்ட்ரியோட இஃபெக்ட் எல்லாம் வேணும். பட் அதை வந்து கொஞ்சம் பார்த்து எகெயின் நம்மளோட ஷாப்பிங் எப்படி நம்ம கரெக்டாக இன்டென்ஷனலாக பண்ணுறோங்கிறதுல ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்வாயன்மெண்ட் நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் டிவிஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸை டார்கெட் பண்ணுறா வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்? ஏன்னா நம்மளை மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் யூசர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூமர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் லாட். நம்ம வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், பண்ண வேண்டாம்னா பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட பொறுப்பு, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட்க்கு வெரி லார்ஜ். எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சிலது தயாராகியாச்சு. ஸோ மரத்தில் வந்து 2 கடாரங்காய் கிடச்சிது. அந்த 2 கடாரங்காவை 2 பாட்டில் கிடச்சிருக்கு. ஸோ வீட்டில் காய்ச்ச கடாரங்காய் 2 பாட்டில் இருக்குது. அதை தவிர இட்லி பொடி, வாங்கிபாத் பவுடர், ரெடி ரசம் பவுடர், கடலைப்பொடி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சின்ன சின்ன பேட்சாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்பப்போ ஆர்டர்ஸ் வரத்த வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இங்கே கொரியர் வருவா. அதுக்கு பிரகாரம் சின்ன பேட்சஸாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் சொன்னேன்னா நாங்கள் வந்து அக்கார்டிங்லி கொரியரில் அனுப்புவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.